வணக்கம் உறவுகளே, எப்படி எல்லோரும் நல்ல சுமையாக இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஆயிக்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன லஞ்சுன்னு பார்ப்போம். 2-3 நாளாக சரியாக எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. அதனால் வீடியோ எடுத்திருக்கிறேன், ஆனால் போட டைம் கிடைக்கல, மன்னித்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன குக் பண்ணினேன்றதை நான் பார்க்க போகிறேன். 2 டேஸுக்கு முதல்ல நான் மேக் பண்ணின கறி பவுடரில் இருந்து ஆட்டிறைச்சி இன்றைக்கி சமைத்திருக்கிறேன். இந்த பாருங்க, கறி பவுடரை பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. ஏற்கனவே நான் மேக் பண்ணின கறி பவுடர்ஸ் நான் ஓரளவுக்கு விற்று முடித்துட்டேன். வேறு நாடுகளுக்கு அனுப்ப வேண்டி இருந்தது. அதுவும் அனுப்பி அவர்கள் சமைத்து சாப்பிட்டு மிகவும் டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாக இருக்குது என்று அவர்கள் போட்ட மெசேஜ்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது நான் இந்த கிழமை மேக் பண்ணின கறி பவுடரில் இருந்து தான் இந்த ஆட்டிறைச்சி கறி நான் மேக் பண்ணியிருக்கிறேன். நான் மேக் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நான் ஃபஸ்ட்டு சமைத்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்பேன். அதற்கு பிறகு தான் நான் வெளியிடுவேன். இந்த பாருங்க, ஆட்டிறைச்சி கறி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார், சுவையாக வந்திருக்கிறார். ஏற்கனவே வெஜிடேரியனும் சமைத்து பார்த்துட்டேன். இந்த கிழமை ஓர்டருக்கு நான் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வைத்திருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பமாக இருந்தால் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஆட்டிறைச்சி கறிக்காக வாழைக்காயும் கத்தரிக்காயும் சேர்த்து ஒரு கறி சமைத்திருக்கிறேன். ஒரு பால் கறி மாதிரி. இந்த பாருங்க எப்படி இருக்கிறேன். அத்துடன் ஹேலும் காலிஃப்ளவரும் சேர்த்து ஒரு வரை வறுத்திருக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அந்த மாதிரி அதுவும் சூப்பராக இருக்கிறார். இவை எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருப்பார். ஆட்டிறைச்சி கறிக்கு கொஞ்சம் தேசிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கும் இப்படியான ரெசிபிகள் விருப்பமென்றால் நீங்களும் செய்து சமைத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கை மிகவும் குறைந்த நாட்கள். நாளைய நாள் இருப்போமோ என்னவோ தெரியாது. இன்றைய நாள் எப்படியாவது சந்தோஷமாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். நான் கூடுதலாக இந்த பிஸ்னஸை நான் செய்ய தொடங்கும் போது கூடுதலாக நான் கேள்விப்பட்டேன், தமிழர்கள் கடை பக்கமே போகிறதில்லை, தமிழ் கடைக்கு போகிறதில்லை என்று சொல்லி. நான் நிச்சயமாக அப்படியாக வாழ விரும்பலை. எதற்காக என்று சொல்லி சொன்னால், காசு மிச்சம் பிடிப்பதற்காக தாங்கள் அப்படி சாப்பிட்றீங்கள அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்கிறார்கள். எனக்கு அது எல்லாம் பிடிக்காது. நான் இன்றைய நாளை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். இன்றைய நாள் சந்தோஷமாக இருந்தால் போதும், நாளைய நாளை பற்றி கடவுள் பார்த்து கொள்ளுவார். இப்போ இந்த 3 வகையான கறிகளுடன் சோறு, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருப்பார். இந்த கிழமை நான் மேக் பண்ணின கறி பவுடர் இது தான் பாருங்கள். அதனால தான் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடினால அடிக்கடி இப்போது எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். நான் இப்போவும் பிஸியாக இருக்கிறபடினால எனக்கு டைம் கிடைக்கல. திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நான் தான். உறவுகளே, விரைவில் வேறு கடைகளுக்கு நான் போட்டுக்கொள்ளுவேன். அதோடு நான் லொக்கேஷன் பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி வரும்போது நான் என்னுடைய ஓன் பிளேஸில் நான் செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை கான்டாக்ட் பண்ணியும் வேண்டிக் கொள்ளலாம். அதே சமயம் 621 மெக்வான் ரோட் லோரன்ஸில் சாய்சன் சூப்பர் மார்க்கெட்டில் நான் கொடுத்துருக்கிறேன். அங்கே பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ ஏரியாவில் இருக்கிறீர்கள், ஏஜெக்ஸ் ஏரியாவில் இருக்கிறீர்கள் என்னிடத்தில் டிரெக்டாக பெற்றுக்கொள்ளலாம். இன்னமும் கூடுதலான ஐட்டம்ஸ் நான் செய்து கொண்டு இருக்கிறபடினால பிஸியாக இருக்கிறேன். உறவுகளே, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வீடியோவிலிருந்து நன்றி, வணக்கம்.